துணைவேந்தருடைய அதிகாரம் இப்போ வேந்தருடைய அதிகாரங்கள் முழுதும் பறிக்கப்பட்டு தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டதா? வேந்தர் ஆளுநர் வேந்தராகவே தொடர்கிறாரா? இல்லை தமிழக அரசினுடைய முதல்வர் வேந்தராக தொடர்கிறாரா? துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மட்டுமே வேந்தரிடம் எடுத்து அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டதா? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்கு. நீங்க கொஞ்சம் வழக்கை பற்றி சொல்லுங்களேன். அரசியலமைப்பு சட்டம் வகுத்து தந்திருக்கப்படி வேந்தர் யார், துணைவேந்தர்களை எப்படி நியமிப்பது, இது குறித்தெல்லாம் பல நடைமுறைகள், நெறிமுறைகள் நீண்ட காலமாகவே மாநில முதல்வருக்கும் கவர்னருக்கும் உள்ள அதிகார பகிர்வை நோக்கிய அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட கேள்விகள். இந்த குறிப்பிட்ட நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை பொறுத்தவரை ஆளுநர் அவர்கள் துணைவேந்தர் நியமனம் குறித்த சர்ச்சை வருகின்ற பொழுது வேந்தராக தன்னுடைய கடமையை செய்யவில்லை என்ற அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில்தான் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் வேந்தருடைய அதிகாரங்கள் கவர்னரிடமிருந்து மாநில அரசினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய முதல்வரிடம் மாற்றி அமைக்கப்படுகிறது. இது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. அதில் வேந்தருடைய பணிகள் அதிகாரங்கள் மட்டுமா, இல்ல வேந்தராகவே தொடர்வா? இதுதான் தெளிவான. இல்ல ஆளுநர் வேந்தராக தொடர்வாரா? முதலமைச்சர் தான் வேந்தராக தொடர்கிறார். ஏன் அப்படின்னா இதுல சிறப்பு அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு வேந்தர், இது உங்களுக்கு இன்னொரு தெளிவாக சொல்கிறேன். 1991 அதாவது அந்த காலத்துக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கும்போது இதே மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வருது. யார் வேந்தர் அப்படின்னு. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் தான் வேந்தராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு சட்டம், அது ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்குரிய அதன்படி பார்த்தீங்கன்னா மரபு ரீதியாக கவர்னர் தொடர்வார் அப்படிங்கிற ஒரு திட்டம்.